சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸை ஆதரித்து இளையான்குடியில் பிரச்சாரம் செய்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் எஸ் ஹாரூன் ரஷீத் பேசிய போது கார்த்தி சிதம்பரம் பாரதிய ஜனதா கட்சியின் கைக்கூலி என்று விமர்சித்தார். இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் ஓட்டு கேட்டு வர்றாரு. கார்த்தி சிதம்பரம் யார்? காங்கிரஸ்காரரா? கார்த்தி சிதம்பரம் யாருங்க? காங்கிரஸா? கார்த்தி சிதம்பரம் பாரதிய ஜனதாவின் கைக்கூலி. தெரியுமா தெரியாதா? பாரதிய ஜனதாவுடைய கைக்கூலி கார்த்தி சிதம்பரம். ஜனவரி மாசம் யூடியூப்ல தட்டி பாருங்க கார்த்தி சிதம்பரம் என்ன பேசினாருன்னு சொல்லி. நரேந்திர மோடி ஒரு சக்தி வாய்ந்த தலைவர். யார் பேசினா? இந்த கார்த்தி சிதம்பரம் இருக்காருல்ல, இந்த கார்த்தி சிதம்பரம் கை சின்னத்துல போட்டிடுறாரு கார்த்தி சிதம்பரம். அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாரு? இந்தியாவின் சக்தி வாய்ந்த பிரதமர் நரேந்திர மோடி. ராகுல் காந்தியோடு நரேந்திர மோடியை ஒப்பிட்டால் நரேந்திர மோடி தான் பிரபலியமானவர். யார் சொல்றா? கார்த்தி சிதம்பரம். அருமைக்குரிய சகோதரர்களே, கார்த்தி சிதம்பரத்துக்கு நீங்க ஓட்டு போடணும்னு நினைச்சீங்க சொன்னா டைரக்டா பாரதிய ஜனதாவுக்கு போட்டுருங்க. ஏன்னா அவர் ஜெயிச்ச உடனே பாரதிய ஜனதாவுக்கு போறாரு. வெற்றி பெற்றவுடன் கார்த்தி சிதம்பரம் பாரதிய ஜனதாவிற்கு போறாரு. நரேந்திர மோடி தான் என்னுடைய தலைவர் என்று சொல்ல போறது உறுதி. பாரதிய ஜனதா வந்துவிடும் என பூச்சாண்டி காட்டியே முஸ்லிம் சமுதாயத்தை ஒடுக்கும் வேலையை காங்கிரசும் திமுகவும் செய்து கொண்டிருப்பதாகவும் ஹாரூன் குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதாவை காட்டியே பூச்சாண்டி காட்டி முஸ்லிம் சமுதாயத்தை ஒடுக்குகின்ற ஒரு வேலையை காங்கிரசும் திமுகவும் செய்து கொண்டிருக்கின்றது.